எல்லாருக்குமே பணத்த சேமிக்கணும்னு தாங்க ஆசை. ஆனா, இந்த காலகட்டத்தில அது அவ்ளோ ஈஸியான விஷயமா அப்படின்னு கேட்டா இல்லங்க. பணத்த சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. ஆ ஒரு 20,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 30,000 வாங்கினாலும் சரி, 50,000 1,00,000 வாங்குறவங்களுக்கு கூட பணத்த சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிருச்சு. கேட்டா என்ன சொல்வாங்க? விலைவாசி எல்லாம் எச்சாயிருச்சு. அது அதனால தான் பணத்த சேமிக்க முடிய மாட்டேங்குது, அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மட்டும் காரணம் இல்லைங்க. அ இந்த டெக்னாலஜியில நம்மளோட பழக்கவழக்கங்களும் மாறுது பார்த்தீங்களா? அதுதான் முக்கியமான காரணம். இப்போ நம்ம அம்மாக்களெல்லாம் வீட்லயே சீரக டப்பால, இல்ல மல்லிகை டப்பாலனெல்லாம் காசு சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, இப்போ மேக்ஸிமம் இப்பவும் ஒரு சில பேர் அத பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் அந்த மாதிரி கூட பணத்த சேமிக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம யாருமே இப்போ பணத்த கையிலிருந்து எடுத்து குடுத்து செலவு பண்ணுறதே கிடையாது. எல்லாமே ஜிபே, ஃபோன்பேன்னு தான் போயிருச்சு. யாருமே பணத்த கையிலிருந்து எண்ணி செலவு பண்ணுற மாரி இருந்தா, இந்த அளவுக்கு செலவு பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இது ஜிபே எல்லாத்துக்கும் ஒரு மளிகை கடைக்கு போய் நீங்க ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கினாலும் சரி, ஒரு ரூ. 10 பிஸ்கெட் வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே ஜிபே. இது என்னன்னா, உங்களுக்கு பணம் எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறதையே உங்க மைண்டுக்கு கொண்டு வராது. அப்போதைக்கு நீங்க ஒரு பில்ல பார்க்குறீங்களா? ஓகே. ஒரு ரூ. 500 வந்திருக்கா? ரூ. 1000 வந்திருக்கா? அப்படியே நீங்க அங்க ஸ்கேன் பண்ணிட்டு வந்துருவீங்க. அது அந்த நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு தோணும். என்னடா ரூ. 1000 பில் வந்துருச்சா? அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க அங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அத மறந்துருவீங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே மறுபடியும் வேற ஒரு கடையில நிறுத்தி, அங்க ஒரு ரூ. 500 செலவாகும். அதுவும் ஒரு 5 நிமிஷத்துல மறந்துருவீங்க. இப்படியே நீங்க ஸ்கேனிங்லயே போயிட்டுருக்கிறதுனால, உங்களுக்கு எவ்வளோ பணம் குறையுது என்னங்கிறத நீங்க கணக்கு பண்ணவே மாட்டீங்க. இதுவே நீங்க கையிலேருந்து செலவு பண்ற மாதிரி இருந்தா, ஒவ்வொரு தடவையும் இப்போ இவ்வளோ பணம் வீட்லேருந்து போகும்போது எடுத்துட்டு போறோமா, திரும்பி வரும்போது எவ்வளோ பணம் மிச்சம் இருக்கு, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்போ ஓ! இவ்வளோ பணம் செலவாயிருச்சா அப்படின்னும் தோணும். நீங்க அங்க எடுத்து எண்ணி குடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். இவ்வளோ பணம் இப்போ நம்ம செலவு பண்ணிட்டோமா? என்னடா நம்ம நெனச்சு வந்தது ஒரு கம்மியான அமௌண்ட்டு தானே. அத விட இவ்வளோ செலவாயிருச்சா? அப்படிங்கிற மாதிரி நீங்க அங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப யார் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க? நம்ம அப்பா, அம்மாலாம் ஏதாவது ஒரு மளிகை கடைக்கோ, இல்ல எங்கேயாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனாங்கன்னா, ஒரு ரூ. 500 ரூ. 1000 பட்ஜெட் வச்சுட்டு போறாங்கன்னா, அதிலிருந்து ஒரு 100, 200 அதிகமாயிருச்சுனாலே, அத ஒரு 500 தடவ சொல்லி புலம்பிருவாங்க. இது என்ன ரூ. 100 எச்சாயிருச்சு, ரூ. 200 எச்சாயிருச்சுன்னு. இப்போ நம்மகிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்கான்னா, கண்டிப்பா இல்ல. நம்ம பட்ஜெட் வச்சு போறதே 3000த்துக்கு பட்ஜெட் வச்சு போவோம். அங்கே போயிட்டு பில் போட்டு வரும்போது அது 6000 தான் வரும். குறைஞ்சது 5500, 6000 அந்த மாரி தான் வரும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம டபுளா அதில போய் தேவை இருக்கிற பொருள், தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா, அதுக்காக நம்ம ஃபீல் பண்றோமானா, அதுவும் கிடையாது. அத கரெக்ட்டா யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா, அதுவும் கிடையாது. அப்போ அந்த பொருளும் வேஸ்ட்டு, நம்ம பணமும் வேஸ்ட்டு. ஓகே, இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னாங்க, உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்னு மெசேஜ் வந்த உடனே, அன்னைக்கே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அத கேஷா வித்ட்ரா பண்ணி எடுத்துருங்க. உங்க கையில அது கேஷா தான் இருக்கணும். அத அப்படியே நீங்க பேங்க் அக்கவுண்ட்லயே விட்றாதீங்க. கேஷா எடுத்துட்டு வீட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்னென்ன செலவுக்கு இப்போ சண்டே ஷாப்பிங் போறீங்களா? ஓகே. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா? அதுக்கு இவ்வளோன்னு எடுத்து கொண்டு போங்க. இல்ல காய்கறி வாங்க போறீங்களா? அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி நீங்க கையிலிருந்து காசு எடுத்து செலவு பண்ண உங்களுக்கு செலவுகள் கம்மியாகிறது தெரியும். இப்போ நீங்க கேட்கலாம், எனக்கு இஎம்ஐ எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்பீங்க. அதுக்குண்டான அமௌண்ட்ட நீங்க பேங்க்ல விட்டுட்டு, அக்கவுண்ட்லயே இருக்கட்டும். மீதி அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்க அதிலேயே வச்சிருக்க தான் உங்களுக்கு ஓகே, நம்ம கிட்ட தான் பணம் இருக்குல்ல, நம்ம போய் ஜிபே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வரும். இல்ல உங்ககிட்ட அந்த பணமே கிடையாது, கையிலிருந்து எடுத்துட்டு போறது மட்டும் தான் அப்படிங்கும்போது,
நீங்கள் கண்ட்ரோலாக செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லார்கிட்டேயுமே இருக்கிற ஒரு விஷயம் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து என்னென்னா, நம்மளை மேற்கொண்டு செலவு பண்ண தூண்டுறதுக்கான ஒரு விஷயந்தான். அந்த கார்டு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண வரைக்கும் அது யூஸ்ஃபுல் தான். அது நல்ல விஷயந்தான். ஆனால் அதை வந்து நீங்கள் ரொம்ப உங்கள் ஆடம்பரத்துக்காக, உங்கள் ஆசைக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண அது வந்து ஒரு கெட்ட விஷயமா மாறிடும். ஏன்னா அது உங்களை வந்து அதுக்குள்ளேயே உள்ள இழுத்துட்டே இருக்கும். நீங்கள் அந்த கார்டை வந்து ஓகே தேவைக்கு வாங்கிட்டோமா, அதுக்கான அமௌண்ட்டு நம்ம அடுத்த மாதம் கட்டிட்டோமா, அதோட அந்த கார்டை தூக்கி ஓரமாக வச்சோமா, அப்படி இருக்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா, ஓகே சேல்ரி வந்துட்டு நம்மளுக்கு 20ஆம் தேதியோட மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு 20ஆம் தேதியோட சேல்ரி வந்து ரொம்ப அப்போவே டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, கிரெடிட் கார்டு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இருக்கிற பணத்தை வச்சு நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்கிறவங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நம்மக்கிட்ட தான் கார்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் அந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி வாங்குவாங்க. அது என்னென்னா நம்மளுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ண வச்சிரும். இப்போ நீங்கள் அது வாங்குறது என்ன, நீங்கள் ஃப்ரீயாவா வாங்குறீங்க? இந்த 20ஆம் தேதியிலேருந்து அடுத்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாள்லேயே பார்த்துட்டிங்கன்னா யோசிக்காமல் நம்ம செலவு பண்ணுவோம். ஓகே இந்த கார்டு இருக்குல்லன்னு சொல்லிட்டு அதுலேயே நீங்கள் 10,000 செலவு பண்ணிடுவீங்க. இதே கையில் உங்களுக்கு கேஷாக இருந்துச்சுன்னா உங்களால் 4,000 கூட அந்த 10 நாள் ஓட்ட முடியும், 3,000 கூட ஓட்டிட முடியும். நம்மக்கிட்ட இதுதான் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த கார்டு கையில் இருக்கும்போது உங்களை தாராளமாக செலவு பண்ண வைக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவீங்க. சண்டே வெளியே போகிறோமா, ஓகே. ஷாப்பிங் போகிறோமா, ஓகே. ஹோட்டல் போகிறோமா, ஓகே. இப்படியே போய் உங்களை செலவு பண்ண வச்சு அந்த 10 நாளில் நீங்கள் 10,000 அசால்ட்டாக செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த 10,000 எங்கே போகும், அடுத்த மாதம் உங்கள் சேலரியிலேருந்து போயிடும். அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரும்போதே உங்களுக்கு மறுபடியும் கையை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே கையில் காசு இல்லை அப்படின்னு ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற இஎம்ஐ கட்டி இந்த கிரெடிட் கார்டுக்கு ஒரு 10,000 கட்டி அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் அந்த கிரெடிட் கார்டுக்குள்ளேயும் போய் விழுந்துட்டிங்கன்னா அவ்வளோ அதுலேயே தான் நீங்கள் சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எங்கேருந்து சேவிங்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலோ, இல்லை கிரெடிட் கார்டுங்கிற ஒரு விஷயம் உள்ளே இருந்தாலோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்களால் பண்ணவே முடியாது. நீங்கள் எப்போ இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கையில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நம்ம ஓட்டணும், இந்த காசை நம்ம கையில் எடுத்து வச்சு எண்ணி பார்த்து தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கே ஒரு கண்ட்ரோல் வரும். அப்படி கண்ட்ரோல் வரும்போது கண்டிப்பாக இப்போது ஃபஸ்ட்டு மாதம் எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு 10,000 சேமிச்சிருவீங்க, 20,000 சேமிச்சிருவீங்க அப்படியெல்லாம் சொல்ல வரலைங்க. ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு கையில் காசே நிற்காமல் இருந்தது, ஒரு 1000 ரூபாய் நின்னா கூட பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இப்போ எல்லாருமே ஜிபேங்கிறாங்க. நம்மளும் அதுலேயே பழகிட்டோம். இப்போ எப்படி அதிலேருந்து இது பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தோம். கையில் காசு வச்சு தானே செலவு பண்ணிட்டுருந்தோம். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே பழகிக்க வேண்டியது தான். அதே மாதிரி முதல்ல இருந்த மாதிரியே கையில் பணமாக வச்சு செலவு பண்ண பாருங்கள். உங்களுக்கே தெரியும் கையில் பணம் மிச்சமாகிறது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏழைகள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்.